சார் அதுவே ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது சார். நீங்கள் சாய்ராமில் தான் படிச்சிருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து இப்படி ஒன்று பண்ணீங்கல்ல சார், அதாவது நீங்கள் சேர்மன் பையன்னு தெரியாது அங்கே இருக்கவங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துருச்சு. எப்படி சார் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க? ஏன்னா அதெல்லாம் ஒரே ஒரு வாட்டி டூ வீலர் எடுத்துகிட்டு போயிட்டேன் காலேஜுக்கு. அப்போ தான் பைக் வாங்கினது. பைக் எடுத்துகிட்டு போய் சாவியை பிடிங்கி வச்சுட்டாங்க. அதனால தான் இன்னி வரைக்கும் பைக்கை பிடிங்கி வைக்கிறது அதான். போன வாரம் கூட ஒருத்தர் கேட்டால் சார் பைக் சாவியை பிடிங்கி வச்சுருக்கேன். எனக்கே பிடிங்கி வச்சாங்கடா, பிடிங்கி தான் வைப்பாங்க. நல்ல மனம் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு ஏது. இதே பூரா கண்டுபிடிச்சிங்க. இது நீங்கள் படித்த ஸ்கூல், இது நீங்கள் நடத்துகிற ஸ்கூல். கசின் ஒருத்தன் படித்தான், அவனுக்கு வந்து செகண்ட் ரேங்க் வாங்கிட்டான். ஏன்டா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலன்னு அடித்தாங்க. ஸோ இவங்களுடைய டெசிஷன் வந்து அடிக்கிறது. என்ன பண்ணாலும் அடிக்க போகிறானுங்க. கஷ்டப்பட்டு எதுக்கு அடி வாங்கணும் அப்படின்றது நான் ஜாலியாக இருந்தேன். அவருக்கு உண்ணாவிரதம் இருந்தார்ல, இதுக்கு அன்றைக்கி நான் உண்ணாவிரதம் வீட்டில். நீ சாப்பிடாம இருக்கா, அவருக்கு எப்படா தெரியும் சாப்பிட்றா அப்படின்னாங்க. அவருக்காக நான் இருக்கிறேன், என்ன போய் இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. தண்ணி வருதோ வரலையோ இருக்கிறாரு, நாங்களும் இருப்போம். மும்பையிலலாம் வந்து சச்சின் அழுததெல்லாம் வந்து அப்போ நானும் வீட்டில் உட்காந்து அழுதுருந்தேன். முன்னாடி கேட்டாங்க ஏன் அழுகுற அப்படின்னு. ஏய் இதெல்லாம் எங்கள் ஜென்ரேஷனுடைய க்ளோஸு, நான்லாம் வயசாகிடுச்சுன்றதுக்கு ப்ரூஃபு. யாவரும் நலம் வெப் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷிப் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நாங்கள் வந்து ஒரு மெமரி லேனா சும்மா நீங்கள் கடந்து வந்த பாதை அப்படின்ற மாதிரி சில ஃபோட்டோஸ் இருக்குது சார். அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே நான் அழுவாமல் அனுப்ப மாட்டேங்கிறேன். இல்லை சார், நீங்கள் ஜாலியாக பேசுவோம் சார். நான் உங்களோட ஸ்டூடெண்ட் பேட்ச் ஆஃப் சாய்ராம். நீங்கள் சாய்ராமில் தான் படிச்சீங்க சார். அதுவே ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது சார். நீங்கள் சாய்ராமில் தான் படிச்சிருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து இப்படி ஒன்று பண்ணீங்கல்ல சார், அதாவது நீங்கள் சேர்மன் பையன்னு தெரியாது அங்கே இருக்கவங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 6-7 மாதம் தெரியாது. ஓகே, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துருச்சு. எப்படி சார் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க? அதெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தாங்க. வீட்டுக்கு அப்போல்லாம் வந்து இந்த சரியாக படிக்கலனாக்கா அப்பா அம்மா வர சொல்லி லெட்ரு வரும் சேர்மனை பார்க்குறதுக்கு. எனக்கு லெட்ரு வந்துச்சு, வீட்டில் வர பிரச்சனை அந்த மாதிரி வந்த லெட்டரில். ஏன்னா அதெல்லாம் ஞாபகம் சார், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்ல சார். என்னன்னா பசங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் தானே சார். நீங்கள் எனக்கு இது ஒன்று சார், என்னென்னா நல்லா படித்து ஒரு பெரிய பிரைட் ஸ்காலர் ஆகி வெளிநாடுகள்லாம் போய் இதெல்லாம் பண்ணி அப்புறம் வந்து இந்த நிர்வாகத்தை எடுக்கிறது வேறு. நீங்கள் நம்மளை மாதிரி அப்படி ஒரு பேக் பென்சராக இருந்து அங்கேருந்து வந்து ஒரு நிர்வாகத்தை நான் 4 வருஷம் வந்து இதில் வந்து அந்த அரியர். இப்போ கூட இந்த பையன் வந்து டிராகன் படம் பார்த்துட்டு என் பையன் கேட்டான், என்னப்பா நீங்கள் டிராகன் மாதிரி என்னன்னால பெரிய டிராகன்டா, குட்டி டிராகன் கூட கிடையாது, பெரிய டிராகன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இருக்கும்போது குட் மெமரிஸ். ஏன்னா அங்கே இருக்கும்போது படித்து முடிச்சுட்டு அப்பாட்ட கேட்டேன், நான் வந்து ஃபாரின் லண்டன் போய் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு. நீ மூடிட்டு இதே வார்த்தை தான் சொன்னேன், நீ மூடிட்டு என் பக்கத்தில் உட்காரு, நீ என்ன படிப்புன்னு எனக்கு தெரியும், உனக்கு நிறைய கற்றுக்கிற வேலை இருக்குது, படிக்கிறது வேறு செயல்படுறது வேலை. அதனால் நான்லாம் என்னடா படித்தேன். ஸோ வி நீட் டு ஹேவ் தி ப்ராக்ரஸ். அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தார் அப்போ. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, என்ன நம்ம போய் நம்மளுடைய வளர்ச்சியை அவர் தடுக்கிறாரு, வாட் நான்சென்ஸ் இஸ் டூயிங்களா சிந்தனை வந்துச்சு. இப்போ அதோடைய வீரியம் தெரியுது. அன்றைக்கி அவர் கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் பல விஷயங்களுக்கு வந்து இன்றைக்கும் எனக்கு அது வந்து வழிகாட்டியாக இருந்துகிட்டு இருக்கிறது. தட்ஸ் ரியலி அமேசிங். அதே மாதிரி பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல். காலேஜுக்கு வந்து காரில் நீங்கள் போக மாட்டீங்க, அனுப்ப மாட்டாங்க. நான் போவேன், அனுப்ப மாட்டாங்க. ஒரே ஒரு வாட்டி டூ வீலர் எடுத்துகிட்டு போயிட்டேன் காலேஜுக்கு. அப்போ தான் பைக் வாங்கினது. பைக் எடுத்துகிட்டு போய் சாவியை பிடிங்கி வச்சுட்டாங்க காலேஜில். இந்த வண்டி தெரியாமல் சொல்லிட்டு அன்றைக்கி பஸ்ஸை விட்டுட்டுன்றதுக்காக டூ வீலர், சரி நம்ம டூ வீலரில் போகலாம் நல்லா இருக்குமே எடுத்துகிட்டு போனது. அப்படி அதனால தான் இன்னி வரைக்கும் பைக்கை பிடிங்கி வைக்கிறது அதான். நான் பட்ட அனுபவம், நான் பட்ட அனுபவம் பெருவே வையகம் அப்படின்னு எல்லாருக்கும் பைக்கை பிடிங்கி வச்சுருது வந்தாக்கா. போன வாரம் கூட ஒருத்தர் கேட்டால் சார் பைக் சாவியை பிடிங்கி வச்சுருக்கேன். எனக்கே பிடிங்கி வச்சாங்கடா, பிடிங்கி தான் வைப்பாங்க. நல்ல மனம் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு ஏது. ஆக்சுவலாக அது அந்த கேம்பஸில் இருந்து கிட்டத்தட்ட அப்போ நீங்கள் கணக்கு பண்ணால் எவ்வளோ வருஷமாக சார் அந்த கேம்பஸ்க்குள்ளே இருக்கீங்க? நான் அந்த கேம்பஸ் உருவாகும் போதே அங்கே பார்த்துருக்கல. நான் வந்து 95-96 ஒரு வாட்டி அப்போ ஸ்கூலு, அப்போது வந்து கிரிக்கெட் பால் ஒன்று எடுத்துகிட்டு போய் விளையாடும்போது அந்த பால் ஒரு புதருக்குள்ளே போய் விழுந்துருச்சு. அந்த பாலை எடுக்க முடியலன்றதுனால 2 நாளுக்கு அப்புறம் அந்த புதரையே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பால் கிடச்சிது. அப்படி இருந்த இடம் அது. இன்றைக்கி அந்த இடத்துல வந்து கிரிக்கெட் கிரவுண்ட் இருந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஸோ காலங்கள் மாறும், காட்சிகள் மாறுன்றது அது உள்ளபடியே தட் கிவ்ஸ் மோர் அஃபினிட்டி அண்ட் தட் கிவ்ஸ் மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது வந்து உள்ளபடியே கண் கூட மாறினது அப்படின்னாக்கா ஐ கேன் சி தட். இது வந்து என்ன சாய்ராம் பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த ஹைவேல இருக்கிறதோ இது கிடையாது. அது ஒரு 1500 ஏக்கர்ஸ் ஃபாரஸ்ட்டு. அதுக்கு பின்னாடி இருக்கிற பட்டா லேண்டு. அப்பா வந்து ரியல் எஸ்டேட்டில் இருந்தாங்க. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறதுனால அது வீடு யாருக்காவது பிளாட் போட்டு விற்கிறதுக்காக இருந்தது.
அப்போ இந்த ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப டவுனாக இருந்தாலும் கல்வின்றது வந்து ரொம்ப முக்கியமான தேவை. அந்த அரசாங்கத்தால் பூர்த்தி செய்ய முடியாதுன்றது மக்களுடைய ஷெல்டர். எல்லாருக்கும் வீடு வந்து அரசாங்கத்தால் பூர்த்தி பண்ண முடியாது. அதாவது வீடு அதே மாதிரி கல்வின்றது அரசாங்கத்தால் முழுசாக பூர்த்தி பண்ண முடியாது. அதனால் வி நீட் இது வந்து 50% பிஸ்னஸ் 50% சர்வீஸாக இருந்தால் தான் சரி இருக்குன்றதை படித்து அப்பயே சொல்லியிருக்காரு. இது வந்து 100% பிஸ்னஸாக இருந்தால் தட் இஸ் நாட் எத்திக்கல். 100% சர்வீஸ்னு சொல்லிட்டோம்னா நம்மளால் நவரவே முடியாது. ஸோ இட் இஸ் 50-50 அப்படின்னு. அதே மாதிரி அப்பா வந்து பெரியார் திடல்லையும் 50% இருப்பார், சாய்பாபாவும் 50%. நேஷனலிஸ்ட் அண்டு அந்த ஆன்மீகமும் வேணும், நமக்கு பகுத்தறிவு வேணும். பகுத்தறிவு இல்லாத ஆன்மீகமும் பிரயோஜனம் இல்லை, அறிவே இல்லாத ஆன்மீகமும் பிரயோஜனம் இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தட்ஸ் மேன் வித் பிரின்சிபல்ஸ். அவர் வந்து ரொம்ப 10 ஜனமும் வேணும் 10 பணமும் வேணும் அப்படின்றதுல ரொம்ப ஏட் அண்ட் வெரி எலேட்டட் லைஃப். அண்ட் he was not there for long time. 64 அப்பா தவறும்போது 64 he has given the principles which is driving for us longer term. இப்போ அண்ணாதுரை 60 தானே இருந்தார். அதனால் there are people who will be setting the agenda for future and generation. He is one of that kind and I am blessed to be his son. அடுத்த இதே பூரா கண்டுபிடிச்சிங்க. இது வெங்கட சுப்பாராவ். இது நீங்கள் படித்த ஸ்கூல், இது நீங்கள் நடத்துகிற ஸ்கூல். அந்த ஸ்கூல் குரூப் இப்போ இந்த ஸ்கூல் குரூப்பு தான் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கான வாட்ஸ்அப் குரூப்பு என் ஃபோன்லேயே. அந்த குரூப் வந்து ஐயோ அவனுங்க வேற பார்ப்பானுங்களே இதை. அதில் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ சிலரில் வந்து இதெல்லாம் வந்து கார்டியாலஜிஸ்ட் ஆகிட்டாச்சு. அப்போலோவில் வந்து மேஜர் கார்டியாலஜிஸ்ட்டு எல்லாம் இப்போ எல்லாம் வந்து வளர்ந்துட்டோம்ல, ஏதாவது ஆயிருக்கணும்ல வாழ்க்கையில். அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தெலுங்கு ஆக்டர் தருண் அஞ்சலி படத்தில் நடிச்சிருப்போம்ல, அஞ்சலியில் தருண் உனக்கு எனக்கு நினைக்கிறேன் சொல்லாம அவ்வளோலாம் போனால் அவன் கிளாஸ்மேட், அவ்வளோதான். நாங்களாம் ஒரே கிளாஸு. அந்த தேர் ஆர் மெனி மெமரிஸ் இந்த ஸ்கூல். இதில் வந்து காலையில் எதிரில் வந்து வித்யோதயா, இது பாய்ஸ் ஸ்கூலு, வித்யோதயா கேர்ள்ஸ் ஸ்கூலு. அதனால் ரொம்ப டீப்பாக போகுது. எங்கள் அக்கா அங்கே படிச்சிச்சு. எனக்கு காலைல அவங்களுக்கு 7:30 மணி ஸ்கூலு, எனக்கு 8 மணிக்கு ஸ்கூலு. 8-8:30 அந்த மாதிரி இருக்கும். 7:30 மணிக்கே வண்டியில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த 2 பேர் விட்டுருங்க. காலைல அந்த புக் கிரிக்கெட் விளாடுவோம். அந்த எதிரில் வந்து ஒரு டயர் ஷாப் இருக்குது. இந்த ரைட் சைடில் வந்து ஒரு டயர் ஷாப் இருக்குது. அங்கே அந்த புஷ்ஷெல்லாம் கிடக்கும். அதான் பால். அதை தூக்கி போட்டு பைண்ட் பண்ணி புக்கெல்லாம் கொடுப்பாங்க. காலைல விளையாடிட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறதோட டயர்டாகிடும். இப்படியே போச்சு. அது என்னப்பா ஃபஸ்ட்டு பீரியடே டயர்டாக இருக்கீங்க அந்த மாதிரி. அதில் அப்பாலாம் வந்து அப்போ ஏன்னா நம்மளதுல வியாழக்கிழமை காலேஜ் திறக்கிறதுக்கு ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. திங்கக்கிழமை ஸ்கூல் திறப்பானுங்க. 7:09 ராவு காலம். 7:30 மணிக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்ப சொல்லிடுவார். இல்லை 9 மணிக்கு அப்புறமா கிளம்ப சொல்லுவார். 9 மணிக்கு அப்புறம் போனால் வெளில நிற்க வச்சுருவாங்க. லேட்டு 7:30 மணிக்கு கதவே திறக்க மாட்டாங்க, வாசலில் போய் நிற்கணும். இது 2 அதனால தான் இந்த ஸ்கூல் காலேஜ் திறக்கிறது. அதனால தான் இந்த கூலி படமும் போச்சு. வேலைக்கிழமை திறக்கிறது. நீங்கள் ஒரு ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணீங்கல்ல சார் கூலிக்கு முன்னாடி 30 வருஷம்? ஆரம்பத்துலேருந்து இந்த தளபதியெல்லாம் வரும்போது தீபாவளி பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அதில் வந்து அப்போல்லாம் வந்து அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்றதுல வந்து படம் பார்க்கணும், ஃபஸ்ட் டேயில் பார்க்கணும் அப்படின்ட்டு தொடர்ச்சி அதை பார்த்துட்டு இருந்தோம். தளபதி அது அப்புறம் ஒவ்வொரு படமும் வந்து அவர் தான் மேலே ஏறி 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 எங்கேயோ போயிட்டே இருக்கிறாரு. நமக்கு ஒவ்வொரு படத்தையும் படையப்பா அப்போ ஏதோ எக்ஸாமினேஷன் இருந்தது, கூட்டு போக மாட்டேன்ட்டாங்க வீட்டில். அது ஒன்று மிஸ் பண்ண, படையப்பாவா அருணாச்சலமோ ஏதோ ஒன்றில் மிஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் பாபா படம் தான் வந்து லைஃப் டைம் 8 டிக்கெட் வாங்கியாச்சு, 8 டைமு. அப்போ எனக்கு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்பண்டிஸ் தலைவர்கிட்ட சொன்னாங்க. 3வது வாட்டி படத்துக்கு போயிடுச்சு, 4வது வாட்டியும் படத்துக்கு போய் பாதுகாப்பாக போகணும். அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் இருக்கிறதுனால எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு. 5வது வாட்டி படும்போது அப்பா கேட்டார் கூப்பிட்டு, எங்கடா போகிற அப்படின்னு. படத்துக்கு போகிறானு. எந்த படத்துக்கு? பாபா. அதான் எல்லாரும் என்ன ரிவ்யூன்னு சொல்லிட்டாங்கல்ல, 5வது வாட்டி அந்த படத்துக்கு நீ போறியா அப்படின்னாரு. காலை எடுத்து வச்சுன்னா காலை வெட்டிடுவேன்னாரு. அதனால் 5வது வாட்டிலேருந்து போல. இந்த பாபா படம்ன்றது ஒரு ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் தலைவர் இப்போ கூட எல்லோரும் அவர் கீழே பேப்பர் எடுக்கும்போது கீழே விழுந்தது எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அன்றைக்கி இப்போ இதில் சொன்னது தான், கீழே விழுந்தா நான் குதிரை டக்குன்னு எந்திரிப்பேன். படத்தில் தான் எந்திரிப்பான்னு பார்த்தா வீட்டில் பேப்பர் விழுந்தாலும் அப்படி தான் எந்திரிக்கிறாரு மனுஷன். ஸோ ஈஸ் அன் ஃபினாமினல் அண்ட் ஈஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். இந்த கூலி படம் தான் வந்து சர்டிஃபிகேட் ஆகிடுச்சு. அது மிகப்பெரிய மன வருத்தம் எனக்கு இல்லை, என் பையனுக்கு. இன்னும் பார்க்கலன்னு கொந்தளிப்பில் இருக்கிறான். அதை எப்படி அவர் மெயின்டைன் பண்ணுறாருன்றது பெரிய விஷயம். ஜென்ரேஷனாக he was able to pull that crowdன்றது இட்ஸ் ரியலி. அவர் இல்லை சார், நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அது அவனுக்கு. மேபி அவன் இவரையும் வசீகரம் அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. அண்டு அவர் வந்து தளபதி ஃபேனு, தீவிர தளபதி ஃபேனு. பட் தலைவர் படமும் அவருக்கு பிடிக்கும். ஒரே ஒருத்தர் கை தட்டுவான். சரி சார், நீங்கள் ஸ்கூல் படித்தது ஓகே சார். இப்போ நீங்கள் ஸ்கூல் நடத்துகிற இடத்துக்கு வர்றப்ப இல்லை, நான் அந்த ஸ்கூலுக்கு வரேன். நான் என்னென்னா இந்த ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் 8வது வரைக்கும் இந்த ஸ்கூலு. அதுக்கப்புறம் தூக்கி அந்த ஸ்கூலில் போட்டாங்க. இது என்னென்ன ஸ்கூல் அப்போ 89ல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது.
10th 12th அங்கே தான். அந்த ஸ்கூலில் வந்து அப்பா என்னை சொல்லி விட்டுட்டு போனது, கண்ணை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா அப்பா லைன்ஸ் கிளப்பில் வந்து ஐ கவர்னராக இருந்தார். கண்ணை மட்டும் விட்டுருங்க, மீது எல்லாத்தையும் உரிச்சிருக்கேன் நான். அதே மாதிரி உரின்னு அப்போல்லாம் வந்து பசங்களை நிறையா அடிக்கலாம். அவங்க அடித்தத அண்ணன் தம்பி கூட அந்த டைலாக்லாம் நல்லா இருந்து பீக்கில் இருந்த டைம். அப்போல்லாம் வந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை புக்கெல்லாம் இருக்கும். அந்த சைடில் பரம்பெல்லாம் இருக்கும். பரம்புக்கு மஞ்சத்தூள், அந்த பொட்டு அதெல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தட்ஸ் என்ன. நான் அந்த ஸ்கூலில் போய் சேரும்போது அக்கா கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு தான். அது மேக்ஸ்லாம் வந்து சென்டம்லாம் வாங்கியிருந்தது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா அதுவும் அந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்தது. எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் எங்கே போனாலும் பின்னாடியே வந்து அவங்க படிக்கிறவங்க. கசின் ஒருத்தன் படித்தான், அவனுக்கு வந்து 2nd ரேங்க் வாங்கிட்டான். ஏன்டா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலன்னு அடித்தாங்க. ஸோ இவங்களுடைய டெசிஷன் வந்து அடிக்கிறது. என்ன பண்ணாலும் அடிக்க போகிறானுங்க, கஷ்டப்பட்டு எதுக்கு இவங்ககிட்ட அடி வாங்கணும் அப்படின்ற நான் ஜாலியாக இருந்துட்டேன். ஏன்னா இதுக்கு இவ்வளோ கேட்டுட்ருக்கீங்க. இல்லை சார், உங்களோட அந்த பாலிசி டிசிஷனை யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு 2nd ரேங்க் வாங்குறதே கஷ்டம், அதுக்கே அடி விழுவுது. சரி, இதுக்கு மேலே நம்ம கஷ்டப்பட்டு அடிதான் விழு போகுது, எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுன்றது. அடுத்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவே ரொம்ப பொய்ட்டிக்காக இருக்குது சார். அவர் வந்து இளைஞர்களால் தான் நாட்டை மாற்ற முடியும்னு சொன்னவர், அதற்காக ஒரு இளைஞரை உருவாக்கி விட்டவர். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இப்போ அப்பாவுக்கு தனியாக எடுத்த ஃபோட்டோ. நான் அப்போ வீட்டில் இருந்தேன். சரி, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவரோட அப்படின்னு போய் அப்போ தான் ஷேவ் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். பட் தட் ஹஸ் பிகம் அன் லைஃப் டைம் மெமரி ஃபோட்டோ. இது ஃபோட்டோ ஷூட்டுன்னுக்காக எடுத்ததில்லை. இது வந்து ஜென்ரலாக ஒரு ஈவெண்ட்டுக்காக அப்பாவை எடுத்தோம். அப்பாவை எடுக்கும்போது சரி, ஏன்னா அதில் இன்னொரு ஃபோட்டோ இருக்கும், என் பொண்ணும் கையில் இருப்பாள். அது வந்து பர்சனலாக இருக்குது. அப்போது பா விஜய் வந்திருந்தார் காலேஜுக்கு. அப்பா இருந்தாங்க அப்போது. இது வந்து ஒரு ஜென்ரேஷனுடைய பதிவு அப்படின்னு சொன்னார். அது ஒரு that is a true fact. And he has made lot of principles in me. I am not that character. நான் அந்த மாதிரி கிடையாது. அந்த பிரின்சிபல்ஸ் இன்றைக்கி நான் உணர்றேன். சரி, எப்படி சார் அது ஃபஸ்ட்டு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும்ல? ஏன்னா நீங்கள் காலேஜ்லேயும் கேஷுவலான ஆள், ஸ்கூல்லேயும் கேஷுவலான ஆள், இவ்வளோ சீரியஸாக நான் கேஷுவலான ஆள் தான். இல்லை சார், ஒரு சீரியஸாக ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்ல. படத்துலலாம் ஹீரோக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று வரும். நம்ம பிரேக்கிங் பாயிண்ட்டை நம்பலாம். இப்போ தோண்டி அதை நோண்டி எடுத்துடணும். இல்லை, தேர் ஆர் we are doing intentionally good, but that is not accepted. அது வந்து புரிதல் இல்லாததுனால தான் அந்த தயக்கங்கள்லேருந்து வந்து ஒரு மாற்றங்கள். மக்கள் எப்போவுமே வந்து தே வாண்ட் டு ஹேவ் ஈஸி லைஃப். ஈஸி லைஃப் எப்போ கிடைக்குனாக்கா, நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு ஈஸியான லைஃப் கிடைக்கும். லைஃபே ஈஸியாக இருந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் நான் சும்மா இருக்கணும், எனக்கு எல்லாம் வேணுன்றது கிடைக்காது. ஸோ அந்த புரிதல் இல்லாத ஒரு ஜென்ரேஷன், ஒரு கால சூழ்நிலை இருந்தது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ we have to give that in the way they want. இப்போ நீங்கள் ஹோட்டல் போகிறீங்க, ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு உனக்கு பிடிக்கிறது நான் சேவ் பண்ணாமல் நான் சமைச்சது நீ சாப்பிட்னா அடுத்த வாட்டி அங்கே ஆள் இருக்காது. ஸோ we have to give them. சரி, ஆனால் அவங்க வரது அவங்க பசியாடுறதுக்கு தான். அவங்க வரது வந்து சும்மா இருந்துட்டு போகிறதுக்கோ இல்லை ஹோட்டல் நல்லா இருக்கான்னு சுற்றி பார்க்குறதோ இல்லை. they are here to gain something. Knowledge gaining is what their requirement is. The knowledge has to be given in the way they want. நம்ம வந்து புத்தகத்தில் இருக்கிறது எல்லாமே அவனுக்கு புரியும் அப்படின்ற எண்ணத்தில் இல்லாமல் அது எப்படி அவனுக்கு புரிஞ்சால் நல்லா இருக்கும், அதோட செயல்பாடு நல்லா இருக்குன்ற அந்த சிந்தனை மாற்றம் தான் வந்து தி எவல்யூஷனல் சேஞ்சுன்றதை நான் உணர்றேன். சூப்பர். நீங்கள் சொன்ன சார், நீங்கள் கையில் எடுத்தப்பையிலேருந்தே இப்போவே ஜென்ரேஷனுடைய அந்த இது நாங்கள் கண்டென்ட் பண்ணுறவங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்குது சார். இந்த வருஷம் பிடிக்கிற கண்டென்ட் அடுத்த வருஷம் பிடிக்கிறது இல்லை. நம்மளே ஒரு 7 டைப் ஆஃப் கண்டென்ட் எவால்வ் பண்ணிட்டோம் 2017 8 வருஷத்துக்குள்ளே. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சார் உங்களால் ட்ரீட் பண்ணுவோம்? ஏன்னா இப்போ நம்ம சென்சியை குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவனுக்கு வந்து கவனம் இல்லை, 1.5 நிமிஷத்துக்கு மேலே எதையும் கவனிக்க மாட்டேன், எதை பற்றின இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, யார் மேலேயும் மரியாதை இல்லை, வியப்பு இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு இருக்க தாட் ப்ராசஸே அவங்க மேலே. நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா அடுத்தடுத்த வருஷம் வேறு ஜென்ரேஷனை கடந்தே ஆகணும் நீங்கள் கண்டிப்பாக. இல்லை, இப்போ முன்னாடிலாம் ஜென்ரேஷன் கேப்ன்றது 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருந்தது, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தது. இப்போ ஃபஸ்ட் இயர் பையன் பண்ணுறது தப்புன்றதை ஃபைனல் இயர் சொல்கிறான். அந்த இயருக்கு அந்த சேஞ்ச் இருக்குது. பட் முன்னாடி வந்து ஒரு த ப்ராப்ளம் வித் திஸ் ஜென்ரேஷன், பாண்டிங் இஸ் வெரி லெஸ். முன்னாடி வந்து ஒரு தவறுகள் இருந்தால் அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப போராடணும். அது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப இருக்கும். வெளியில் வந்து உண்மைகள் வராது. இன்றைக்கி சர்வசாதாரணமாக அடுத்தவனை வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ தட் இஸ் நாட் குட் ஃபார் த சொசைட்டி. அது என்னன்னாக்கா நியூக்ளியர் ஃபேமிலி, இன்றைக்கி அப்பா அம்மா சேர்ந்து இருந்தாலே அது வந்து கூட்டு குடும்பம் ஆயிடுச்சு. அப்படி நிறைய கேஸ்களை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்கே ப்ராப்ளம் வருதுனாக்கா, நாங்கள் 3 வகையாக பசங்களை பிரிச்சுருக்கிறோம். ஒன்று வந்து ஸ்டேயிங் வித் பேரண்ட்ஸ், வீட்டில் இருக்கிறவங்க. ஒன்று ஹாஸ்டலில் இருக்கிறவங்க. இந்த ஸ்டேயிங் அவே ஃப்ரம் பேரண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லைகள் இல்லை, தடுப்புகள் இல்லை. ஸோ அவங்கள மானிட்டர் பண்ணுறது ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. ஸோ தே ஹேவ் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தேர் ஓன். ஸோ ஐ பிலீவ் இன் ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஃப்ரீடம் இஸ், எனக்கு அதுதான் கிடச்சிது என் வாழ்க்கையில். எனக்கு அப்பா வந்து இவ்வளோ சொன்னாலும் he was not strict to me.
என்கிட்ட பெரிய அவர் என்னுடைய தாக்கத்தில் வந்து கடுமையாக அவர் என் கூட இருந்த நாட்களே கிடையாது. அவர் எடுத்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னாக்கா கரெக்டாக தான் இருக்கும். அது அந்த புரியறதுக்கான நேரங்கள் ஆகுமே தவிர பட் அனலைஸ் பண்ண. ஸோ அந்த ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹஸ் கிவன் லாட் ஆஃப் ப்ராசஸ் தாட். என்னுடைய தாட் ப்ராசஸ் மாறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. நான் ஒரு 8th 9th படிக்கும்போது ஒரு வாட்டி வெளியில் தங்கியிருந்தேன், அத்தை வீட்டில் இருந்தேன். அப்போ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன தேடாதீங்க, நான் வந்து இந்த மாதிரி அத்தை வீட்டில் இருக்கிறேன், இன்றைக்கி நைட்டு வரமாட்டேன்னு. உன்னை யாரும் தெரியல, லீவ் தானே உனக்கு, நீ ஃபோனை வையினாரு. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீடம் ஐ கேன். அப்போ வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்மளை தேடல, நம்ம மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நம்மளை தேடல. ஸோ ஆனால் எனக்கு வந்து என்னென்னாக்கா சுற்றி 4 கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஐ ஹேவ் தட் அந்த இது காலையிலே இருந்தாக்கா தெர் வில் பி அன் ஐஸ் வியூ நம்மளை சுற்றி இருக்குது. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வேலிகள் காட்டாற்று வெள்ளம் போல் போச்சுன்னா அது வாழ்க்கை கிடையாது. நதிக்கரைகள் வேணும். அந்த நதிக்கரை இல்லைன்னா நம்மளே அமைச்சுக்கணும். அதுதான் இவங்களுக்கு நான் சொல்கிறது. ஜென்ரேஷன் கேப்பு இன்னும் போக போக ஜாஸ்தியாக தான் ஆகும். அண்ட் தி லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் திஸ் ஜென்ரேஷன் இஸ் கெட்டிங் வாஸ் நெவர் தேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷத்தில் மனித இனம் பெரிய மாற்றத்தை பார்த்துச்சு. லாஸ்ட் 20 இயர்ஸில் ஒரு சயின்டிஃபிக்கல் சேஞ்சஸ் நடந்தது. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப்டர் திஸ் ஏஐ பெனிட்ரேஷன் வி கேன் சி. அதுவும் யோசிக்காதவங்களாம் பெரிய பெரிய மடல்லாம் கொடுக்குறான். அப்போ we have to be more cautious whether it is from the inner thoughts or it should be. இன்றைக்கி வந்து ரிப்போர்ட்டு நம்ம இது முன்னாடிலாம் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிஷன்லாம் வந்து பெரிய கஷ்டமான வேலை. இன்றைக்கி ஈஸியாக பண்ணிடுறானுங்க, எல்லாமே ஏஐ பண்ணி கொடுத்துது. அவன் அதை புரிஞ்சு பண்ணியிருக்கானா பார்க்கலையான்றது தான் நம்மளோட வேலையாக இருக்குது. ஸோ தட் அந்த கேள்வியை கேட்கும் போதே அவனுக்கு ஒரு சிந்தனை வருது. அந்த சிந்தனையிலேருந்து he will be able to make a progress. So this generation should be questioned in the way they want. அவனை கேட்குற கேள்வி தெளிவாகவும் இருக்கணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். ஸோ அந்த கேள்வி இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸும் வருது அவங்ககிட்டேருந்து. இப்போ இந்த ஸ்கவுட்ஸ்னு ஒரு ஈவெண்ட் நான் சொன்னேன்ல, ஜம்பூரின்னு ஒன்று நடந்தது திருச்சியில். ஒரு 30,000 மாணவர்கள் வேறு ஸ்டேட்லேருந்து. என்னென்னா 75வது இந்தியாவுடைய பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் வந்து தே ஹவ் கண்டக்டட் அண்ட் 75th இயர் டைமண்ட் ஜூப்ளி. இந்த நவம்பர் 7 வந்துச்சுன்னா 75 வருஷம் பூர்த்தி ஆகுது. அந்த ஜம்பூரி ஈவெண்ட்டை வந்து அங்கே நடத்தும்போது எங்களுடைய மாணவர்கள் எடுத்துகிட்டு போய் குளோபல் டெவலப்மெண்ட் வில்லேஜ்னு ஒன்று போட்டோம். குளோபல் டெவலப்மெண்ட் வில்லேஜில் இந்த எஸ்டிஜியை வந்து 5 ஜோனாக பிரித்து அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு அந்த 200 பேர் 250 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. போகும்போது நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு போனதே, அங்கே வந்து தங்குறதுக்கு இடம் இருக்காது, உங்களுக்கு சரியான கழிவறையே இருக்காது. ஸோ யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர் ஃபார் தட். அதிலே 10 பேர் வரமாட்டான், அதையும் மீறி 250 பேர் வரணும். பட் ஐ ஹவ் என்ஷூர் தட் அவன் தங்குறதுக்கு ஒரு சிறப்பான இடம் இருந்துச்சு. அவனுக்கு அந்த அதாவது நம்ம கொடுக்கும்போதே வந்து அவனுக்கு அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு போய் அங்கே எதுவும் இல்லைன்னாக்கா அவன் ஏமாந்துருவான். அவன் வந்து he will react in a different way. உனக்கு இவ்வளோ தான் கிடைக்கும், இதை ஏற்றுட்டு நீ வரன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலும் அவனுக்கு அது ஆனந்தம் தான். ஸோ இந்த ஜென்ரேஷன் அந்த கேட்டகரி ஜென்ரேஷன். அவனுக்கு கொடுக்கும்போது நான் விண்ணை வளைச்சி கொடுக்குறேன் மண்ணை வளைச்சி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அங்கே ஒன்றும் இல்லைன்னாக்கா அவன் நீ என்ன அதை பொண்ணு அந்த வாக்குறுதியெல்லாம் கேட்பான், நான் லிஸ்ட்டு எழுதி வச்சுட்டு கேட்பான். அந்த லிஸ்ட்டே கொடுக்குறது இல்லை இவனுங்கிட்ட. வி ஆர் டூயிங் தி பெஸ்ட் ஃபார் யூ. யூ ஹேவ் டு கான்ட்ரிபியூட் தி பெஸ்ட் ஆஃப் உன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை நீ வெளியே கொண்டு வா அப்படின்றது கொடுக்குறோம். அதை ஏற்றுக்கிற பையனும் இருக்கிறான், அதை ஏற்றுக்காத பையனும் இன்னமும் இருக்கிறான். ஏற்றுக்காத பையன் நாங்கள் ஒன்று பிரிச்சிட்டோம். முடியலன்னு சொல்கிறவனை போய் முக்கி அவனை அமைச்சு இந்த கண்ணை தோல் உரிக்கிறதெல்லாம் உனக்கு விருப்பம் இருந்தால் ஸ்கை இஸ் எ லிமிட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி given ஃபார் எவ்ரி ஒன். வென் யூ ஆர் லீவிங் தி கேம்பஸ் யூ ஹவ் டு ரிக்ரெட் யூ ஹவ் நாட் மேட் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் யூ ஹவ் டு ஃபீல் தட் ஐ ஹவ் மேட் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தானே இருக்கும் போது. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுதான் எங்களுடைய அதுதான் அப்பா உங்களுக்கு கொடுத்தது, நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. 2 முக்கியமான நபர்கள் உங்களுடைய லைஃப்பில். எஸ், அப்பா விட்டுட்டு போனதை இவங்க 2 பேரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன்ல இந்த இது என்ன அம்மா என்ன கிழிச்சிட்ட உங்கள் அப்பா செஞ்சதோட இதை என்ன டெய்லி கேட்டுட்ருக்கேன் காதில். அவர் என்னென்ன செஞ்சார் தெரியுமா அப்படின்னு. அவங்கள கூட பரவாயில்ல, இந்த ஒய்ஃபு அதோட மாமா செஞ்சதை நீ பண்ணிகிட்ருக்கிற, நீனா ஒன்றும் புதுசாக எதுவும் செய்யலைல்ல, இதே வந்து தொடர்ச்ச அது அப்படி இருக்கிறதா அது சரியும் கூட. ஸோ தே ஆர் நாட் கிரியேட்டிங் அன் அன்வான்ட் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் கொடுக்குறதில்ல. யூ ஹவ் பீன் இது உன் கடமை பணி செய்து கிடப்பது அப்படின்னு சொல்லி போன வாரம் கூட. ஆனால் என் பொன்னாடி கொஞ்சம் தெய்வீக பக்தி ஜாஸ்தி. போன வாரம் கூட திருவண்ணாமலையை நடக்க வச்சுட்டா. 14 கிலோமீட்ரு. அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே நான் எப்போதுமே ஏதாவது ஒன்று பார்ப்பேன், அதில் நமக்கு ஏதாவது மெசேஜ் கிடைக்கும். அப்பா பேசுகிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாது. அது வாசலில் வந்துட்டு நீ பார்த்தா கட்டானு கரெக்டாக அது ஏன் தான் அந்த கல் செஞ்சு ஒரு பெருசாக செஞ்சுருந்தான். அங்கே உன் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு இருந்தது. சரி தான் மெசேஜ் நடப்போமா அப்படின்னு நடந்தாச்சு. நீங்கள் நடக்கிறப்ப கூட அது கிரிவல பாதையில் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு எஸ்டிஜி குது வைக்கலாமே அப்படி தான் சரி வச்சுருப்பீங்க. ஏன்னா கிரிவலையில் நிறைய பேருக்கு எஸ்டிஜி கொடுத்துட்டு வந்தோம், நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு.
சரி இப்போ கார்பன் நியூட்ரல் கார்பன் ரிடக்ஷன்லாம் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். 4 மரம் வச்சாலே யூ ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் தட். அது ரொம்ப ஈஸியான வேலை. பெருசாக செய்யணும் செய்யாமலே இருக்கிறதுக்கு சின்னதாக எதையாவது செய்யுங்க. அதான் நம்ம சொல்கிறது. அம்மா வந்து பொதுவாக மைக்கு பிடிச்சி பேச மாட்டாங்க. அன்றைக்கி மைக்கு நான் தான் அடம் பிடிச்சி கொடுத்தேன் மைக்கை. எல்லாத்தையும் பேசிட்டாங்க காலேஜில். நல்லா தே ஹவ் சீன் இட்ல தே ஹவ் சீன் தி வெர்ஷன் ஆஃப் சாய். சின்ன வயசுலேருந்து இருக்கு. நல்லா வந்து ஸ்கூல் படிக்கும்போது அப்போ என்ன கேசட், விசிஆர் கேசட்லேருந்து போகிற கேபிளை மடித்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போடுவேன். அம்மா டிவி பார்க்கக்கூடாதுன்னு. அப்போ அந்த பிள்ளை எப்படி வச்சுருப்பாங்க, லெஃப்ட்டு ரைட்டு தான் வாங்குவாங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ். இப்போ ஓடிடி பாஸ்வேர்ட்லாம் வச்சுக்கிறீங்க. இப்போ என் பையன் எனக்கு பாஸ்வேர்ட் விட மாட்டேன். முற்பகல் செய்யும் பிற்பகல் விரையும். சிறப்பு சார். நாங்கள் ஆனால் நிறைய முறை பார்த்துருக்கோம் உங்களோட பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஆக்சுவலாக ஸோ அவங்க வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக உங்களுக்கு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற கோலும் நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறத அவங்களும் ஏற்றுக்கிறது இருக்குல்ல, அது எல்லாருக்கும் அமைகிற இல்லை. அப்பாவுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அம்மா ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா பல நாள் அப்பாவை பார்த்ததே கிடையாது. காலையில் போவார், நைட்டு நாங்கள் தூங்கினதுக்கப்புறம் வர திருப்பின சம்டைம் இந்த ஏஐசிடி இதெல்லாம் வந்து டெல்லியிலே இருக்க வேண்டிய காலம் வரும். அண்ட் ஷி ஹஸ் பீன் அண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் டேட். அண்ட் தட்ஸ் ஹவ் இட்ஸ். எல்லா மனிதனுடைய வெற்றிக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுடைய ஆதரவு இருந்தால் தான் அவங்களால வெளியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். வீட்டிலே நிம்மதி இல்லைன்னா வெளியில் எங்கேருந்து இப்போ நான்லாம் போய் நாட்டுக்கு நிம்மதி தேடுறேன். ஏன்னா வீட்டில் நிம்மதி இருக்கிறதுனால. வீட்டிலே நிம்மதி இல்லைன்னா முதல்ல வீட்டில் தானே தேடணும். எங்கே இல்லையோ அங்கே தானே தேடணும். இங்கே இருக்கிறதுனால தேடலை. தேங்க்ஸ் ஃபார் தட். சூப்பர். அடுத்த 2 முக்கியமான ஆளுமைகள் நம்ம கேம்பஸ்குள்ளே இருந்த தருணங்கள். ஆக்சுவலாக அப்துல் கலாம் சாருடைய நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அவரை பற்றி. கலாம் சார் இஸ் சம்திங் எனக்கு அப்பாக்கு ஈக்குவலாக தான் இன்றைக்கி அவரையும் பார்க்குறேன் நான். அது வந்து கலாம் சார் வந்து வி ஹவ் பீன் வித் சம் அக்கேஷன்ஸ். அவருடைய அந்த வார்த்தைகள்லாம் வந்து இந்த கிராமப்புற இந்த உன்னத் பாரத் அபியான்லாம் புறான்ற ஒரு ஸ்கீமு சார் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ணது. ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியா. அதுதான் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதே அனௌன்ஸ் பண்ணது. அதோடைய மறுவன வருஷம் தான் வந்து இந்த உன்னத் பாரத் அபியான்லாம். அவர் வந்து கேம்பஸ்க்கு வரும்போது இன்றைக்கி காலையில் கூட அவர் கேம்பஸ் வந்து ஹிஸ்ட்ரியை சொல்லிட்டு இருந்தேன். சார் வரணுன்றது ஆசை. சாரை போய் கேட்டாச்சு. அவர் ஒரு டேட்டு கொடுத்தாரு. டேட்டு April 2 அன்றைக்கி வரதுக்கு கான்வெகேஷன் கொடுத்து. April 2 அப்பா ஒரு பர்த்டே. அன்றைக்கி 60வது பர்த்டே. நாங்கள் ஏற்கனவே வந்து ஏன்னா 60 வயசு அவர் தாண்டுவார்ன்றதே ஒரு பெரிய இதுவாக இருந்தது. அதை நாங்கள் கொண்டாடுறதுக்கு அதுக்கப்புறம் திருப்பி 9ஆம் தேதி மாற்றி கொடுத்தாங்க. 9ஆம் தேதி அவங்க வெட்டிங் டே. அவர் டேட்டு கொடுக்குறதே பெருசுரா, நீ என்னால் டேட்டை மாற்றி கேட்டிருக்கேன். அண்ட் ஹி ஹஸ் பீன் கைண்ட் இனஃப். ஹி கேம் ஆன் 11th. அதை அக்செப்ட் பண்ணிட்டார். அவருக்கு பெரிய ப்ரோட்டோக்கால்லாம் சொன்னாங்க. சார் 1/2 மணி நேரம் தான் இருப்பார், வந்துட்டு உடனே கிளம்பிடுவார். அது இதுன்னாங்க. சார் நான் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். சார் வந்துட்டு போனாலே இட் இஸ் கோயிங் டு பி an honor for us. அதுக்கு மேலே இருக்குன்னு வந்தார். அதுக்கப்புறமா பிளான் வந்து அவருக்கு மகேந்திரா சிட்டியில் வந்து ஒரு ஈவெண்ட் இருந்தது அன்றைக்கி ஓப்பனிங்கு. வந்துட்டு அவர் தாம்பரமில் காலேஜ் முடிச்சுட்டு திருப்பி ராஜ்பவன் போய் லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகேந்திரா சிட்டி வருவாங்களாம். என்னப்பா இப்படி வயசானவர் போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்னு. ப்ரோட்டோக்காலில் தான் சார் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம் சார். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுட்டு சார் கிளம்பும்போது அன்றைக்கி இங்கே வந்து ஏதோ ஸ்மால் எர்த்குவேக் மாதிரி ஒன்று வந்துச்சு. ஒரு ஸ்மால் எர்த்குவேக் இருந்ததுனால அவர் சாய் நீ என்ன சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னாரு. ஐயா தெய்வமே, நீங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது, இவங்க தான் நல்லா பண்ண அவங்க கிடக்குறாங்க, வா நம்ம சாப்பிட்லான்னு. சார் வாஸ் ஸ்பெண்டிங் அரௌண்ட் 5.5 hours இந்த கேம்பஸ். அப்பா 5.5 மணி நேரம் இருந்தாங்க. அப்போ அப்பா கிட்ட ரொம்ப நேரம் சார் பேசிகிட்டு இருந்தார். அப்போ தான் அந்த மரம் வைக்கிறத சார் சொன்னார். சார் சொல்லி மரம் வைக்க ஆரம்பித்தோம். அப்போது 1 லட்சம் மரம் வைக்கும்போது கடலூரில் சார் வந்து ஒரு அவார்டு கொடுத்தாரு. ஸோ ஃபார் வி ஹவ் பிளான்டட் 5 lakh trees under கிரீன் கலாம் ப்ராஜெக்ட். ஸோ அதெல்லாம் வந்து கிரீன் கலாம் ப்ராஜெக்ட் மூலயமா அது மரம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு 2 லாரி வாங்கினேன். ஏன்னா மரம் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மரம் காஞ்சி போச்சுன்னா அது நல்லா இருக்காதுன்னு. ஸோ அந்த மரம் இன்றைக்கி கூட நீங்கள் அவுட்டர் ரிங் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரங்கள் எல்லாமே சாயிரம் மாணவர்கள். அப்போ வந்து காலேஜில் ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் நடந்தது. தேர் ஆர் அப்படின்னு அப்பா வந்து ஜூலை 10 அப்பா தவறிட்டாங்க. சாரை வச்சு தான் அப்பாவுடைய படத்தை திறக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இருந்தேன். ஜூலை 27 சார் தவறிட்டார். அவருடைய இழப்பு வந்து வெரி சடன். அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஐ வாஸ் ஏபிள் டு. இவர் வந்து மாணவர்கள் மத்தியில் பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு கிளம்புற அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறமா வந்து தேர் ஆர் பீன் சம் மாணவர்கள்லாம் வந்து ஒரு அண்ட்ரெஸ்ட்லேயே இருந்துட்டு இருந்த டைமு. அப்போ சென்னை வெள்ளம் 2015 எல்லாமே வந்து வெரி ஹார்ட் ஹிட்டிங், சாதாரண விஷயங்கள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து சென்னையே மூழ்கி வைக்கப்பட்டு சென்னையே மூடி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆகி அதுலேருந்து வரும்போது தான் மை சன் ஜனவரியில் பிறந்தான். அது அவனுடைய ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து அப்போ தான் அந்த ஜல்லிக்கட்டு பீக்கில் இருந்தது. ஜல்லிக்கட்டு வந்து தமிழ்நாடே ஒரு அண்ட்ரெஸ்ட்டில் 2017 இருக்கும்போது அப்போது 10,000 மாணவர்களை வச்சு
அந்த ரோட்டில் மரம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணோம். இந்த மாதிரி மாணவர்கள் வெளில வந்தால் என்ன ஆவானுங்க, எப்படியா இருந்தாலும் அவனுங்க சொன்னது தான் அவனுங்க நடத்த போகிறானுங்க, வி வில் ஹேவ் இட் இந்த ஈவன். ஒரு பிரச்சனை இல்லாமல் அழகாக மரம் வச்சு கொடுத்தாங்க. அது விவேகானந்தரோட பர்த்டே. ஸோ January 12th வாஸ் இந்தியாஸ் யூத் டே. அது வந்து அன்றைக்கி வந்து அந்த ரோட்டில் ஒரு 10,000 மரம் வச்சோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் யாரெல்லாம் மரம் கேட்டாங்களோ எல்லாருக்குமே கொடுத்தோம். ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, அந்த மரம் வளர்ந்ததை எங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் ஆல் ட்ரீஸ் ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல். சூப்பர் 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 சூப்பர். அவருடைய கனவுகளை எல்லா விதத்திலையும் நிறைவேற்றிட்டு அடுத்தது நம்ம தலைவர் அவர் வந்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஸ்டேடியம் அப்படின்றது, அது அப்பா இருக்கும்போதே வந்து ஸ்டேடியம் கட்டுறதுன்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸ்டேடியமை திறக்கிறது சச்சின் வச்சு தான் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அதான் வாழ்க்கையில், இஃப் யுவர் இன்டென்ஷன்ஸ் ஆர் குட், யுவர் ஆக்ஷன்ஸ் வில் கெட் பெட்டர். இஃப் யுவர் ஆக்ஷன்ஸ் ஆர் பெட்டர், ரிசல்ட்ஸ் வில் பி ஆல்வேஸ் தி பெஸ்ட். அதனால் அந்த இன்டென்ஷன் வந்து ஃபவுண்டேஷன் போடுற அன்றைக்கே சொல்லியாச்சு. பட் அப்போ வந்து சச்சின் அப்போ தான் வந்து அவர் வந்து கரியருடைய எண்டு முடிச்சிட்டாரு. மும்பையிலலாம் வந்து சச்சின் அழுததெல்லாம் வந்து அப்போ நானும் வீட்டில் உட்காந்து அழுதுருந்தேன். முன்னாடி கேட்டாங்க, நீ ஏன் அழுகுற அப்படின்னு. ஏய், இதெல்லாம் எங்கள் ஜென்ரேஷனுடைய க்ளோஸு, நான்லாம் வயசாகிடுச்சுன்றதுக்கு ப்ரூஃபு. இதெல்லாம் எங்களுக்கு. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். எங்களோட ஜென்ரேஷனே இதோட வந்து நாங்கள்லாம் வந்து ஓல்டு ஜென்ரேஷனாக மாறிட்டு இருக்கோன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறமா சச்சின் வாஸ் ட்ரைங் டு ரீச் ஹிம். அப்போது வேர்ல்டு கப் வேறு நடக்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு கப்பை அம்பாசடராக போட்டாங்க ஆஸ்திரேலியாவில். எப்படி வருவாருன்னு. அண்ட் ஹி ஹஸ் பிகம் பாரத ரத்னா. எல்லாம் டம்முன்னு உள்ளது, நம்மளது மட்டும் கன்ஃபார்ம் ஆகலையே, இது என்னடா இது இப்படின்னு. அப்போ டைஸ்னு ஒரு ஈவெண்ட் நடத்தணும் சாய்ராமில். தமிழ்நாடு இன்டர் இன்ஜினியரிங் ஸ்போர்ட்ஸ் 2015 February 10 என்னுடைய பெரிய பொண்ணுடைய 2வது பொண்ணுடைய பர்த்டே, ஃபஸ்ட்டு பர்த்டே. எல்லாமே நமக்கு அதில் அமைஞ்சு வச்சு பாரு. இப்போ தான் எனக்கு அன்னைக்கு டேட்டு கொடுத்துட்டாரு. காலையில் 9 மணிக்கு இஸ் லேண்டிங். 9 மணிக்கு லேண்ட் ஆனால் நேராக காலேஜ் வந்து அந்த ஆடிட்டோரியம் ஓப்பனிங். என்னென்ன அன்றைக்கி எங்கள் பசங்க மட்டும் இல்லை, வெளி பசங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா 40,000 பேர் அவுட் சைடர்ஸ் இருப்பான். நம்ம பையனே நம்ம சொன்ன பேச்சை கொஞ்சம் கேட்பான், அவன் சுத்தமாக கேட்க மாட்டான். அது வந்து சச்சின் ஐ வாஸ் BMW அம்பாசிடர். அப்போ அவர் என்கிட்ட இப்போ ஓல்வோ தான் இருந்தது, BMW. இன்னொரு நண்பர் ஒருத்தர் தான் அந்த BMW கொடுத்தார். பிக்கப் பண்ணி காலேஜுக்கு கூப்பிட்டு வந்து வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு ஹி வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். ஹி வாஸ் ஏன்னா லியோ முத்து இண்டோர் ஸ்டேடியம் ஓப்பன் பண்ணது சச்சின் தான். அது வந்து அவர் பார்த்துட்டு பிரமிச்சு, மேசிவ் ஸ்டேடியம், வெரி நைஸ்ன்னு சொல்லிட்டு ஹி வாஸ் தேர். எல்லாம் பேசி முடிச்சுட்டு பின்னாடி ரூமுக்கு போயிட்டு சாப்பாடு கொடுக்குறது அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். இவனுங்க தான் நம்ம கூட்டம் வானவ கூட்டமாக மாறிடுச்சு. அங்கே ஏறுது, இங்கே ஏறுது, அங்கே வருதுன்னு. அப்போ தான் சச்சின் கூட, சாய், இட் ஹஸ் பீன் அன் ஃபென்டாஸ்டிக் ஈவெண்ட்டு. இதுக்கு மேலே நான் இருந்தேன்னா யூ வில் பி ஃபார் ராங் ரீசன் இன் நியூஸ் டுமாரோ, லெட் அஸ் லீவ் அப்படின்னாரு. நியாயமான பேச்சு சாமி அப்படின்னு. அங்கே ஐடிசியில் தான் அவருக்கு தங்கி வச்சுருந்தோம். வீட்டில் நண்டு கிண்டு எல்லாம் ஏறா மனுஷன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ப்ரைவேட்டாக கூட மாட்டினேன். ஸ்போர்ட்ஸ் மேனாக அவ்வளோ சாப்பிடுவாருன்றது அவரை பார்த்தா தெரியுது. நல்லா சாப்பிடலாம் போல இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணோம். நம்ம அதை பண்ணுறது இல்லை. நல்லா அதை மட்டும் ரொம்ப பர்சனலாக எனக்கு சொல்கிறீங்க சார். நமக்குன்னு தான் சொன்னேன். அண்ட் யூஸ் டு ஹேவ் வெரி குட் ஃபுட் அண்ட் லவ் த ஃபுட். அண்ட் 3 o'clock he left சென்னை. ஏன்னா அந்த ஒரு 6 மணி நேரத்துக்காக, 6 மணி நேரத்தில் இவ்வளோ ஈவெண்ட்டும் நடந்துருச்சு. இனாகரல் முடிச்சுட்டு லஞ்சு சிறப்பாக சாப்பிட்டுட்டு நேராக ஏர்போர்ட்லேயும் கொண்டு போய், அதுக்கப்புறம் இன்வைட்டட் டு மும்பை. அவர் சார் வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு போயிட்டு வி ஹேட் அன் பர்சனல் டைம், வி ஆர் டாக்கிங். வீட்டு வாசலில் ஒரு பெரிய விநாயகர் ஒன்று வச்சுருந்து, இதெல்லாம் ஐ கேன் ரீகலெக்ட் தி மெமரி. அண்ட் வி ஷேர் தி சேம் மந்த் ஆஃப் பர்த்டே. அதனால் பர்த்டே அவருக்கு 25, எனக்கு 28. அவர் என்னோட 10 வயசு மூப்பு. 10 வயசுக்கு முன்னாடி இருந்தவர் இவ்வளோ சாதனை பண்ணிக்கிறேன். நான் அப்படிலாம் கேல்குலேட் பண்ணி பார்ப்பேன். இந்த 10 வருஷத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சில பேரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, என்ன நம்ம ஆரம்பிக்கவே இல்லையே, இவனுக்கு எங்கேயோ இருக்கிறாங்களே. இஸ் ஒன் ஆஃப் தி மதர் இண்டியாஸ் ப்ரவுட் சைல்டு. சச்சின் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கிட்ட கொண்டு போய் பார்த்தீங்கன்னா, சச்சின் அன்னைக்கு கூட ஒரு ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரோஹித் சர்மாட்ட ஆட்டோகிராஃப் பண்ணிட்டு சச்சினை பார்க்க மாட்டான். டேய், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறடா டேய் தம்பி, யாருன்னு தெரியுமாடா உனக்கு, நீ என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு. அதுதான் ஜென்ரேஷன் சேஞ்ச். அவனுக்கு இன்னைக்கு என்னவோ அதுதான் தெரியும். இன்னைக்கு தோனியே இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா யூ வில் ஹேஸ் டு டேக் எ பேக் சீட். லைஃப் இஸ் லைக் தட். வென் யூ ஆர் பர்ஃபார்மிங் யூ வில் பி கன்சிடர் அஸ் அன். அந்த நேரத்தில் நீங்கள் தான் உற்று நோக்கப்படுவீங்க. அது வந்து முன்னாடிலாம் கொஞ்சம் காலங்கள் கொஞ்சம் இழுத்து கொடுத்துச்சு. இப்போ இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா சச்சக்குன்னு வெரி ஷார்ட் லைஃப், டிராகன் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஒரே நாளில் ஏறி ஒரே நாளில் இறங்கிடு. இவங்கெல்லாம் வந்து 16 வயசுலேருந்து அவர் வந்து அவருடைய 40 வயசு வரைக்கும் ஹஸ் பீன் ஃபினாமினல். கிரேட். சூப்பர். அடுத்து தலைவர் எனக்கு வந்து தலைவர் கூப்பிட்டா போய் பார்க்கணுன்னு ஒரு லட்சியம். அதெல்லாம்
தலைவரை போய் நம்ம பார்க்கக்கூடாது, தலைவரை கூப்பிட்டு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு. இது தலைவர் கூப்பிடுவார் 40 வயசு ஆகி போச்சு, மனுஷன் கூப்பிடவே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம எதுவும் செய்யல போல இருக்கு. அவர் கூப்பிடுவார். ஏன்னா எனக்கு வந்து 7-8 வயசு இருக்கும்போது அந்த தளபதி டைமில் எங்கள் அம்மாவுடைய தம்பி அவர் காட்டுறேன்னு சொல்லி பீச்சில் சார் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. 7:30 மணிக்கு பக்கத்துலேயே பீச்சுன்னு போய் காட்டணும், பீச்சு கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் திருப்பி வந்து அவர் ஏஞ்சி போயிட்டாரு. நான் இங்கேயே உட்காந்துருப்பேன், நான் எங்கேயா கூப்பிட்டு போனேன் நீ அப்படின்னு. ஐ ஹவ் சீன் ஹிம் இன் மெனி ஈவெண்ட்ஸு. தளபதி ஆடியோ லான்ச் வந்து நம்ம இதில் ஷெரட்டனில் நடந்தது. அப்போ நான் இந்த ரோஹித் சர்மா தப்பு நான் ஒன்று பண்ணேன். அப்போ கமல் சார் பக்கத்தில் இருந்தது. கமல் சார் போட்டவர், கமல் சார் இப்போ நல்லா எஸ் பிகம் க்ளோஸ். கமல் சார் தான் வந்து ரஜினி சாரோடைய ஆடியோ லான்ச்சு கேசட் ரிலீஸ் பண்ணுது. இதெல்லாம் வரலாற்று பதிவு. அப்போ ஆடியோகிராஃப் அந்த அப்போலாம் ஆட்டோகிராஃப் தான், செல்ஃபியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போய் புக்கு கொடுத்தோன்னா இவர் கைது போட்டார். தளபதி ரஜினி சார் கைது போடுறாரு தளபதி ஆடியோ லான்ச்சு. அதில் வந்து அப்போ ஜி வெங்கடேஷ் அவர் தானே ப்ரொடியூசர். பக்கத்தில் இவர்கிட்ட கொடுத்துட்டார் புக்கை. நம்ம இவர்கிட்ட தானே கைது வாங்கணும், இவர் ஏன் கைது போகிறாரு அப்படின்னு. நல்ல வேலை நீங்கள் பண்ணுங்கன்னு பிடிக்குதுன்னு வச்சுக்கோ. அஜிஜோ இதெல்லாம் போட்டுறாதீங்கடா. அதுக்கப்புறம் ஏன்னா அன்னைக்கு இருந்தது நமக்கு வந்து இந்த ஸ்டைலு, அந்த மாசு, அந்த இது வந்து அப்படியே அது மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ த ஹஸ் பீன். அதுக்கப்புறம் 3-4 வாட்டி வீட்டுக்கு போயிட்டேன். அவர் வந்து இந்த எஸ்டிஜிலாம் சாருக்கு நிறையா சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையை சார்கிட்ட சொல்லியிருக்கேன். எஸ்டிஜி அடுத்த வாட்டி லால் சலாம் நடந்தது, பேட்டை போய் பார்த்தது. அதுக்கப்புறம் லால் சலாம் நடந்து இப்போ கூட கூலி இது பேசுனாங்க. பட் அமீர் கான் வந்துட்டதுனால அவர் லோக்கலில் தங்கணுன்றதுனால அங்கே வர முடியல. இவரெலாம் வந்து லைஃப் டைம் இன்ஸ்பிரேஷன். 75 வயசில் இருக்கிறோமோ இல்லையோ, 75 வயசில் டாப்லேயே இருக்கிறாரு. அதுதான் வந்து அது எல்லாருக்கும் அமையாது, யாரும் அமைச்சிக்கவும் முடியாது. அதுவாக நடக்கணும். அவர் உண்ணாவிரதம் இருந்தார்ல, இதுக்கு அன்றைக்கி நான் உண்ணாவிரதம் வீட்டில். நீ சாப்பிடாமல் இருக்கா, அவருக்கு எப்படா தெரியும் சாப்பிட்றா அப்படின்னாங்க. அவருக்காக நான் இருக்கிறேன், என்ன போய் இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. நான் தண்ணி வருதோ வரலையோ இருக்கிறாரு, நாங்களும் இருப்போம் அப்படின்னு இருந்தாச்சு. தண்ணியும் வரல, அவர் உண்ணாவிரதமும் இருந்துட்டார். இது இளையராஜா சார் வந்து அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நிறைய அவர் பாட்டு கேட்டுட்டு ஹஸ் பீன் தேர் அண்ட் ஸ்டில் ஹி இஸ் லிவிங் இன் மெனி ஆஃப் அவர் ஹார்ட்ஸ். அவர் வந்து எப்போவுமே அவரோட இசைகள் வந்து இசை ஞானி அப்படின்னா உண்மையிலேயே ஞானி தான். ஹி ஹஸ் பீன். அவருடைய பாடல்கள் எப்போவுமே கேட்குறதுக்கு இனிமையாக. எப்போயோ ரொம்ப கஷ்டம் இருந்தாக்கா அவர் பாட்டு போட்டு கேட்கணும், ரொம்ப ஜாலியாக இருக்குன்னா நம்ம ஆளுங்க போட்டு பாட்டு கேட்கணும். ஜாலிக்கும் கஷ்டத்துக்கும் இவர் ஹி ஹஸ் பீன் லெஜண்ட். மரம் கலாம் சாரோடைய மரம் வச்சதுக்கான ரீசனே சார் தான். சார் மரம் வைக்க சொல்லிட்டாரு, அதை வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தது விவேக் சார் தான். ஆனால் அவருடைய இழப்பெல்லாம் வந்து வெரி அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் he is not only a comedian, he is in philosophy. அவர்கிட்ட பேசும்போது அவருடைய அந்த சிந்தனைகள் இட் இஸ் பியாண்ட் அவர் எக்ஸ்பெக்டேஷன். அதனால் ஆல் தீஸ் பீப்புள் ஹவ் பீன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லைஃப். இவரோட வாழ்க்கையெல்லாம் வந்து நினச்சி பார்க்க வேண்டிய வாழ்க்கைகள். கிரேட், நன்றி. அவர் கோவிட் ஊசி போட சொல்லி போனது தான் தப்பாக போச்சு. அந்த கோவிட் ஊசி அதனால ஒரு பெரிய பாருங்க. அதை இப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வார்த்தையும் அதை சொல்கிறதுக்கான நேரமும் ரொம்ப முக்கியம். அவர் இன்டென்ஷன் வாஸ் ரியலி குட். நான் சொன்ன அந்த இன்டென்ஷனில் எந்த தவறும் இல்லை அவருக்கு. பட் நெக்ஸ்ட் டே he has collapsed. People have taken that the injection is the reason. ஸோ அதனால் அவருடைய எண்ணத்தில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அந்த நேரம் காலம் இட் மேக்ஸ் அன் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஐ ஃபீல் தட். சார் நிறைவா எஸ் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான சில விஷயங்கள் சாய்ராம்குள்ளே நடந்திருக்கு. டிஜிட்டல் அவார்ட்ஸ் 21 நடந்துச்சு, 22 நடந்துச்சு. பாபா பிளாக் ஷிப் என்டையர் ஷூட் அங்கே தான் நடந்துச்சு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? ரொம்ப ப்ரௌடாக ப்ரெஸ்டீஜியஸாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அந்த நேரத்தில். அது எப்படி? இதில் இன்னும் 1-2 இந்த கல்வி அவார்டெலாம் காணோம். கல்வி அவார்டு உண்மையிலே காணோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி, மறக்க முடியல. இட்ஸ் நாட் ஈஸி ஆஸ் அன் யூடியூபராக போய் இவ்வளோ பேரை வந்து கூப்பிட்டு வர்றது அப்படின்ற பாக்யராஜ் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி போது அப்படின்னு அது மற்ற இடத்துக்கு கூப்பிட்டு வரதுலாம் ஈஸி. அங்கே நீங்கள் கூப்பிட்டு வந்தது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். இட்ஸ் நாட் ஈஸி டு புல் அ க்ரௌட். அது சின்னத்திரையின் கலாநிதியாக இருக்கிற விக்னேஷாவில் மட்டும்தான் அது முடியும். அதனால் பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அதுக்கு. அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு there are many events which has occurred there, but this is something very close to my heart also. எனக்கு வந்து உங்கள் பசங்க எவ்வளோ தூரம் பண்ணி, ஆனால் அது என்ன டைமு தான். மற்றவங்களாம் 3 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போவாங்க. நம்ம காலையில் ஆரம்பித்தோன்னா நைட்டு அந்த சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு அது பாட்டு. நான் எப்போதுமே ஒரு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவேன். இதில் சில ஈவெண்ட்டில் வந்து இது எப்படா வீட்டுக்கு போவோன்ற ஒரு ஃபீலை கொண்டு வர ஒரு ஈவெண்ட்டில்
பிளாக் ஷீப் ஈவெண்ட்டு நிறைவான ஒரு ஈவெண்ட், தரமான ஒரு ஈவெண்ட். ஆனால் ஈவெண்ட்டில் ஒன்றும் குறை இல்லை, ஈவெண்ட் நடத்துறதுல தான் போட்டு விடிய விடிய சொல்லி தருவேன். தேங்க்யூ சார். நாங்கள் இந்த இது கொண்டு வந்ததே வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான். எல்லோரும் சேர்ந்து வரமாக. ஏன்னா எப்போல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சார் கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவங்க வந்து கேட்பாங்க சார் ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். ஆனால் நம்மளை நம்பி நீங்கள் பண்ணிடுவீங்களாடா அவ்வளோ பெருசாக அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்பார். பண்ணிடுவோன்னு சொன்னால் அதை முழுசாக நம்புவார். அங்கே என்ன வேணால் எடுத்துக்கலாம், மற்ற வெளியே மாதிரி இல்லை சொல்லலாமா சார் இதை? ஏன்னா வர்றவங்களும் அப்புறம் என்ன வேணால் எடுத்துக்கிட்டு அதுதான் வேளாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, அது என்ன பிளாக் ஷீக்கு மட்டும் கொடுப்பீங்க அப்படின்னு என்ன பிளாக் ஷீக் வேணும் போகிறாங்க. இல்லை அவ்வளோ ஃப்ரீடம் இருக்காங்க உள்ளே போனால். சார் இல்லை, சாருடைய டீம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே நமக்கு என்ன வேணும்னாலும் அவர் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அதை அவங்க எல்லோரும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு டீம், அப்படி ஒரு இடத்த வந்து அந்த இடத்துக்குள்ளே போயிட்டாலே ஈவெண்ட் சக்ஸஸ்ங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்துடும் நமக்கு. அது நிறைய பேசுகிறாங்களாம் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியிலையும் வந்து அங்கே ஈவெண்ட் வச்சா சக்ஸஸ் ஆகிடுவோம். அதுக்காக எல்லாரும் கேட்குறாங்க காலேஜ் இது வந்து அதனால் எல்லோரும் அண்ட் வி டூ சூஸி ஈவெண்ட்ஸ், வி டோன்ட் என்டர்டெயின் ஆல். ஸோ அதில் வந்து தரமானவர்களுக்கு மட்டும்தான் அங்கே வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். பிளாக் ஷீப் ரொம்ப தரமானவர்கள், ஏதோ கொடுக்காதவங்களாம் தரம் இல்லைன்னுலப்பா. வந்துக்கிட்டே இருக்கோம் சார் அடுத்த அவார்டோட. ஓகே தேங்க்யூ. அதோட நம்ம அந்த மெமரி லைன்லேருந்து வெளில வரோம். எஸ் super. I am a great fan of superstar Rajinikanth sir. I think that you always possess some features or qualities of him. இன்டர்நெட்ல இந்த கெட்ட விஷயங்கள் கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீயா பரவிடும். ஆனா நல்ல விஷயங்கள் பரவுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த வகையில தமிழ்நாட்டோட எஜுகேஷன் ஃபீல்டுல நம்ம கொண்டாடப்பட வேண்டிய ஆனா கொண்டாட தவறுன ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா சாய். என்னுடைய 2ஆம் தாய்மடியே அந்த கல்லூரி தான். முக்கியமாக அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரோட தலைசிலிருந்து அவளும் போய் It not only just imparts education, but it focuses on the future. he is a good human being with lots of social responsibility and a good administrator with more positive attitude. அவருடைய ஃபேமஸான ஒரு வரிகள் இருக்கு, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்ற வார்த்தைகளில் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி காட்டி கொண்டிருக்கிறார் சாயண்ணா. எனக்கு சாய் பிரகாஷ் சார்னு சொல்லும் போதே ஒரு பிரதர் ஃபீல் வரும். ஒரு விஜுவலி சேலஞ்சில் ஒரு நார்மல் ஸ்கூலில் போய் ஒரு டீச்சர் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு விஜனரி சிஇஓவால் தான் பண்ண முடியும். I was like stunned. Hats off, sir. That's a great thing. Nobody can do like that, sir. Agaram has been following that. They have been giving the bus charges for the students. அதோடைய விதை அப்பா போட